ஆட்சியே முடிய போகுது. ஆனா இப்ப வர புதுசா ஒரு மெகாவாட் மின்சாரத்தை கூட உற்பத்தி பண்ணல திமுக அரசோட மின்வாரியம். திருவள்ளூர், நீலகிரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாமக்கல்ல புதிய அனல் மற்றும் நீர்மின் நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டாலும் 5 வருடமா சோதனை மின் உற்பத்தியிலே வச்சிருக்கு ஆளும் திமுக அரசு. ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய் இந்த அனல் மின் நிலையங்களுக்காக செலவு பண்ணி இருக்காங்க. ஆனா மக்களுக்கு அதனால எந்த பயனும் இல்ல. புதுசா மின் உற்பத்தி பண்ணாம அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கி மின்வாரியத்தோட கடன் சுமையை மட்டும் வானத்துக்கும் மேல ஏத்தி வச்சிருக்கு மக்கள் விரோத திமுக அரசு. இது ஒரு பக்கம்னா கடந்த 5 வருடத்துல 63,000 காலி பணியிடங்கள் அப்படியே இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வெறும் 269 பேரை தான் வேலைக்கு எடுத்திருக்காங்க. இதனால மின்வாரிய ஊழியர்கள் பணி சுமையால திணறிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியா கொடுத்த மாதந்தோறும் மின் கணக்கீடு என்னாச்சுன்னு கேட்டா இதோ வந்துட்டோம் அதோ வந்துட்டோம்னு ஆட்சி முடியவே போகுது. இன்னும் மக்களை ஏமாத்திட்டு இருக்குது திமுக அரசு. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தினாதான் மாசம் மாசம் மின் கட்டணம் கணக்கிடப்படும்னு சொல்லி தனியாருக்கு மின் வாரியத்தை தாரை வார்க்க போகுது மக்கள் விரோத திமுக அரசு. அதே நேரம் வருஷா வருஷம் மின் கட்டணத்தை ஏத்துறதுல மட்டும் கரெக்டா அலாரம் வச்சு வேலை பார்க்குது. மக்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காத திமுக அரசு. மின் உற்பத்தி பண்ண காசு இல்ல, சம்பளம் போட காசு இல்லன்னு நிதி நெருக்கடியை காரணமா சொல்ற திமுக அரசு விளம்பரங்களுக்கு மட்டும் கோடி கணக்குல செலவு பண்ண தயங்கவே இல்ல. திமுக ஆட்சியில எல்லா அரசு துறையும் நஷ்டத்தோடும் ஆள் பற்றாக்குறையோட தான் ரொம்பவே அவலமான நிலைமையில இருக்கு. மக்கள் அரசு ஊழியர்கள்னு எல்லோரையும் வஞ்சிக்கிற திமுக அரசோட முடிவுரை விரைவில் எழுதப்படும்.